யாகம் மைன வைபவத்தை சொன்னாள். யாகம்ங்கிறது லோகக்ஷேமார்த்தமா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா, பர்ஜன்யால் அன்னசம்பவ, அன்னாத் பவந்தி பூதானி, யஜ்ஞ கர்ம சமுத்பவ, கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் நுட்டாள். இது ஒரு ரவுண்டு நுட்டாள். இதனால அது அதனால அது அப்படி திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு நுட்டாள். யஜ்ஞத்தினாலகம் பத்யம் மழை பெய்யணும், பர்ஜன்யத்தினால மழை பெய்ஞ்சாத்தான் பயிர்கள்லாம் நல்லா இருந்து அன்னசம்பவாக, அன்னம் சாப்பிட்டாதான் பிரஜைகள் உண்டாகும். பிரஜைகள் யஜ்ஞங்களை பண்ணணும். யஜ்ஞம் வேதத்தினாலே நிர்வகிக்கக்கூடியது. அந்த வேதத்தை ரட்சிக்கிறதுக்காகத்தான் பிராமண ஜாதி. இப்படி திரும்ப திரும்ப அப்படி வந்துட்டே இருக்கு. அப்படி நம்ம தேசத்துல யஜ்ஞம்னா சோமயாகாதி யாகம் மட்டுமல்ல, பகவான பூஜை பண்றதும் யஜ்ஞம் தான், மானசிகமா சுவாமியை உள்ள ஆராதிக்கிறதும் யஜ்ஞம் தான். அந்தர்முக சமாராத்திய உயர்முக சுர்ணப சந்திரசேகர பாரதி ஒரு சமயம் பூஜை பண்ற போது அந்தர்முக சமாராத்தியாயி நமஹ குங்குமத்தையும் புஷ்பத்தையும் போடுறாள். கலகலன்னு கண்ணுலேருந்து ஜலம் கொட்டுறது, பேசாம இருக்காள். மறுபடியும் திருப்பி ஒரு 108 தடவை அந்தர்முக சமாராத்தியாயி நமஹான்னு சொல்லிட்டு இருக்காள். அண்ணன் அவள்லாம் மகான்கள்லாம் உள்ளே ஆராதிப்பாள், உள்ளே யஜ்ஞம் அப்படி பண்ணுவாள். யஜ்ஞம்னா என்னமோ நினைச்சுட்டு இருப்பாள். அது மட்டுமல்ல, பல பிரகாரம் யஜ்ஞம். அதனால ஏதாவது ஒரு யஜ்ஞத்தை கை கொள்ளு. 13 யஜ்ஞம் சொல்றாள் கீதையிலே. யஜ்ஞா தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞா ததாபரே சுவாத்தியாய ஞான யஜ்ஞாச்சய சம்சிதோ ரதா. 13 யஜ்ஞம் சொல்றாள். ஏதாவது ஒரு யஜ்ஞம் பண்ணுங்கிறாள். அவன் இலையில வச்ச அன்னத்தை பகவானுக்குன்னு சொல்றது கூட ஒரு யஜ்ஞம். அப்படி கீதையில போய் சொல்லியிருக்காள். இது மாதிரி இந்து மதத்துல இவ்வளவு சுலபமாய் நாம் க்ஷேமத்தை அடையறதுக்கு மார்க்கம் சொன்னது போல வேறு ஒரு மதம் சொல்லல. அதனாலதான் நம்ம மதத்தை பார்த்து வெளி மதத்துல இருக்கிறவெல்லாம் கலாம் போடுறாள். இது மாதிரி ஒரு மதம் இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாள். அதுல எந்த முக்கிய யஜ்ஞமானது இந்த வேதத்துல சொன்ன மகாமந்திரங்கள்னால பண்ற இந்த மகா யஜ்ஞங்கள். இந்த மந்திரத்தினும் இந்த யஜ்ஞத்தினுடைய சாரம் தான் பாக்கி யஜ்ஞங்கள்லாம். அது யோகிகளால அனுஷ்டிக்க முடியும். அந்தர்முகமா பண்ற யஜ்ஞங்கள்லாம் பகிர்முகமா பண்ணி பண்ணி பண்ணித்தான் அப்புறம் அது அந்தர்முகமான ஸ்திதி ஏற்படணும். யுவாதிகளுக்கெல்லாம் ஞானம் வந்ததே என்னவான்னு கேட்டாள் ஆச்சாரியார். ஜென்மாந்தரத்துல பண்ண அக்னிஹோத்திராதிகள் விட்டாள். ஜென்மாந்தரத்துல அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணியிருக்காள். அதனால ஞானம் வந்து தூண்டுட்டார். இதுர சூத்ரனர் அவருக்கு என்னவா ஞானம் வந்துட்டு ஞானியா இருக்காருன்னா ஜென்மாந்தரத்துல பண்ணியிருக்காரு விட்டார். இல்ல கொள்ளையில நான் போடலையே அவரை வேற காய்க்கிறதேன்னாக்க உங்க அப்பா போட்டிருப்பாரு. இதே ஒரு காக்கா உணர்ந்து போட்டிருக்கோம். பக்கத்தாத்து கொள்ளையில இருக்கிற விரைய கொத்தி மூக்கால ஒண்ணு நம்ம மாத்து கொள்ளையில போட்டிருக்கோம். விரை போடாம ஒரு செடி முளைக்குமோ? அது வருமோ? வரவே வராது. ஆகினாலும் ஏதோ ஒரு கர்மா இருந்தா அதனுடைய பலம் வருது. அதைத்தான் புரிஞ்சுக்கோன்னு.